உண்மையான கடவுள் யார் என்கிற கேள்வி அவர்களுக்குள்ளே இருக்கும். இயற்கையை பார்க்கும்போது தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற எண்ணம், அல்லது பிரச்சனைகளை பார்க்கும்போது தெரியும் தேவன் யாராக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே தோன்றும்படியான அறிவையும் கேள்வியையும் அதற்கான காரியங்களையும் தேவன் அவர்களுக்குள்ளே வைத்திருக்க, இன்றை நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. முதலாவது, இடைவிடாமல் அவர்களை நினைக்க வேண்டும். அவர்கள் மேலே வாஞ்சையாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கடனாளியாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் நிமித்தம் வெட்கப்படாதவனாய் நான் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அநியாயத்தினாலும் அவபக்தியினாலும் அடக்கி வைக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரத்தின் 19 வசனத்தை சத்தமாக யாராவது வாசிக்க அன்பை கேட்டுக்கொள்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை குறித்து அறியப்படுவதற்கான வெளிப்பாடுகளை அவர்களுக்குள் வைத்திருக்கிறார். யாருக்குள் வைத்திருக்கிறார்? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனை குறித்த அறிகிற அறிவை அவர்களுக்குள் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். இன்றைக்கு நாம் போய் ஊரெல்லாம் சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நல்லது தான், உண்மை, அது வேண்டும். ஆனால் தேவனே அதை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் தன்னுடைய மனசின் தேவைகளை நினைக்கும் போது உண்மையான கடவுள் யார் என்கிற கேள்வி அவர்களுக்குள்ளே இருக்கும். இயற்கையை பார்க்கும்போது தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற எண்ணம், அல்லது பிரச்சனைகளை பார்க்கும்போது தெரியும் தேவன் யாராக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே தோன்றும்படியான அறிவையும் கேள்வியையும் அதற்கான காரியங்களையும் தேவன் அவர்களுக்குள்ளே வைத்திருக்க, இன்றை நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. தேவன் பிறரிடத்தில் வெளிப்படுத்த நாம் சில காரியங்களை செய்யணும். இன்றைக்கி ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரம் ஜெபிக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்க முடியும்? வீட்டிலே உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்க முடியும். சபைக்கு வரணுன்ற கட்டாயம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்திருக்க முடியும்? வீடுகளில் இருந்திருக்கலாம், வேறு எங்கன்னா போயிருக்கலாம். ஆத்துமாக்களை குறித்த கரிசனை உங்களிடத்தில் இருக்கிறபடினாலே உங்களிடத்தில் தேவன் இன்றைக்கு ஒரு வார்த்தை பேசுகிறார். இதை நாம் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, தேவனை குறித்த அறிகிற அறிவை தேவனே பிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார். அவர் வைத்திருந்த போதிலும் சில காரியங்களை நாம் செய்தால்தான் அவர்கள் தேவனை அறிய முடியும். தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? தேவனை குறித்து அறிகிற அறிவை தேவனே என்ன பண்ணுறாரு? எல்லா ஜனங்களுக்கும் வச்சிருக்கிறார், உணர்வை வச்சிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் தேவனை கண்டடைய வேண்டுமே ஆனால் சில காரியங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை நாம் செய்யணும். நான் இந்த அதிகாரத்திலிருந்து 5 காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளணும்னா நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ரோமர் 1 அதிகாரத்தின் 9 வசனத்தை வாசிக்கலாமே. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். இது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். முதல் லைன்லேயே நான் சொல்லப்படுகிறது. முதலாவது, தேவனை பிறர் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால்
நீங்களும் நானும் இடைவிடாமல் நினைத்து கொள்ளணும். யாரை நினைச்சு கொள்ளணும்னா, தேவனை அறியாதவர்களை நினைத்து கொள்ளணும். உங்கள் உறவினர்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்பாங்க, இருக்கிறாங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, உங்கள் எதிர் வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. உங்கள் உறவினர்லே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. எத்தனை பேருடைய உறவினர் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க? கைகளை உயர்த்தி காண்பீங்களா? கையில் உயர்த்தி காமிங்க. ரட்சிக்கப்படாத உறவினர்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்கிறாங்க. தூரத்து சொந்தமாக இருந்தாலும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவரை குறித்த அறிகிற அறிவை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆன போதிலும் நீங்களும் நானும் இடைவிடாமல் அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் உங்களுடைய சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் உங்கள் எதிர் வீட்டுக்காரன் சண்டைக்காரனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. இந்த எண்ணம் இன்றைக்கு நம்மளுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா காலம் ரொம்ப சமீபமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இந்த செய்தியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறதே விட்டுட்டோம். பெரிய பெரிய பசுத்தவான்களாம் இதோ வரார் மனம் திரும்புன்னு சொன்ன காலம்லாம் மலையேறி போயிட்டு உன் கண்ணீரை ஆற்றுவார், உன் தேவையை சந்திப்பார், உன்னை பலப்படுத்துவார், உனக்கு சகாயம் பண்ணுவார் என்கிற வார்த்தைகள் இன்றைக்கு நிறைய இனிமையாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நாம் அதிகமாய் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவெனில், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தேவனை அறிகிற அறிவை ஏற்கனவே எல்லாருக்குள்ளும் அவர் வைத்திருக்கிறபடினால் நீங்களும் நானும் காலம் தாழ்த்தாமல் இடைவிடாமல் ரட்சிக்கப்படாதவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரை குறித்து எழுதுகிறார், நான் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன், இதற்கு ஆண்டவரே சாட்சின்னு சொல்லி. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை நாம் நினைத்து ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் பொதுவாகவே சொல்கிறேன், இன்றைக்கு சபைகள் செய்கிற தவறு உண்மை இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லா சபையும் தேவனுடைய வேலையை பூரணமாக செய்கிறதான்னு கேட்டால் இல்லை, இது உண்மைதான். அதனால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற காரியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு மிகவும் நீங்கள் நேசிக்கிற ஒருவராக இருந்தால் அவர் எதுவுமே செய்யலைன்னா கூட என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அவருக்கானதை போய் செஞ்சிருவீங்க. பார்த்துருக்கிறீங்களா? நீங்களே பண்ணிடுவீங்க. அவன் என்ன தான் பண்ணாலும் போய் சொந்தக்காரனாக போயிட்டானே, என்ன பண்ணணும், போய் ஒரு மொழியாவது வெஸ்ட்டு வந்துடுவோங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால், நம்மை மிகவும் நேசிக்கிற ஒரு தேவனுக்கு ஒரு பரிசை கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுக்குற காணிக்கை என்ன பண்ணாது? ஈடாகாது. நீங்கள் கட்டுகிற சபை ஈடாகாது. அல்லேலூயா. அவர் நேசிக்கிற ஒரே காரியம் உண்டு, ஆனால் அது ஆத்துமா. தேவனுக்கு ஆத்துமாவை பரிசளிப்பது நமக்கு என்ன பண்ணுது? பிற்காலத்தில் கிரீடத்தை நமக்கு சூட்டப்படுகிறதா இருக்கிறது. தேவனை நெருங்கி சேர்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. எனவே நீங்கள் மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது. உங்கள் பின்பாக ஒரு ஆத்துமா அறுவடை கூட்டத்தை நீங்கள் தேவனுக்காக ஆதாயம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த சபையின் பாஸ்டர் உங்களுக்கு பிடிக்கலையா, வேறு சபைக்காவது அனுப்பிச்சி விடுங்கன்றேன். நான் அதை தான் சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கு அழிந்து போகிற ஆத்துமாவை குறித்து இடைவிடாமல் நினைத்து ஜெபிக்கிற ஜெபம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஓயாமல் எனக்கு இதை தாரும் அதை தாரும், இதை பண்ணும் அதை பண்ணணும்னு நாம் ஜெபிப்பதை விட்டு இன்றிலிருந்து நாம் செய்ய போகிறது அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஓயாமல் நினைக்க வேண்டும். நம்முடைய உறவினர்களை நினைக்க வேண்டும், நம்முடைய நண்பர்களை நினைக்க வேண்டும். ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய மரண பரியந்தம் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார் என்று அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. 5 நபர்கள் அவருடைய நண்பர்கள், மிகவும் க்ளோஸ் சர்க்கிள், அவர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி மரண பரியந்தம் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் கூட இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அவர் ரட்சிக்கப்பட்ட காலங்கள் வெகு நாட்களாக கூட இருக்கலாம். அது வரைக்கும் தன்னுடைய நண்பர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருந்த ஒரு தேவ மனிதன் தான் ஜார்ஜ் முல்லர். பாருங்க, ஆண்டவர் உங்கள் மூலமாய் 10 புறஜாதிகளை உள்ளே கொண்டு வர சித்தமாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சகரேவன் புஸ்தகத்தில் இப்படி தான் சொல்லுகிறது, அந்நாட்களிலே ஒரு யூதனுடைய வஸ்திரத்தங்களை பிடித்து கொண்டு 10 புறஜாதிகள் எங்கே வருவாங்க? சபைக்குள்ளே வருவார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது.
அப்போது குறைந்தது ஒரு நபருக்கு 10 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற திறமையையும் தாளந்தையும் வழியையும் தேவன் ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிறார் என்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த காரியத்தை நாம் சரிவர செய்திருப்போமானால் குறைந்தது 10 ஆத்துமாக்களையும் ஆகிலும் தேவனுக்கு ஆதாயம் பண்ண முடியும். இது மிக சுலபமான ஒரு காரியம். இதுக்கு மேலே தான் ஆயிரங்களை லட்சங்களை தேவனுக்கு நேராக திருப்புகிற காரியம்னா அதுக்கு அடுத்தது. குறைந்தது எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த 10 ஆத்மாக்களை நான் என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஆதாயம் பண்ணனா கொஞ்சம் நினச்சி ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் ஜெபம் பண்ணலன்னா இனிமேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய உறவினர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். நிறைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படல. அம்மாமார்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. அவன் என்ன தான் ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமாக வரான்னா கூட ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பின் அடையாளம் அவனுக்குள்ள தெரிய ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களில் அம்மா மெர்சி அம்மா வீட்டுக்கு போய் நான் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, ஐசக் ரொம்ப மாறிட்டான்பா, அவன் ரொம்ப ஜெபம் பண்ணுறான்ப்பா, அவன் என்கிட்ட வந்து சொல்கிறான் என்னுடைய அழைப்பு வேறம்மா, என்னை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறான் அப்படின்றாங்க. அப்போ என்ன காரியம்னா அவனுக்கு என்ன ஆச்சு? அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்ததுக்கு பின்பாக என்ன ஆனது? அவனுடைய காரியங்கள் மாறும்போது நமக்கே தெரியுது இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு. அல்லேலூயா. என்னை பார்த்த எங்கள் அம்மாவும் கூட என்ன நினச்சாங்க? இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ரட்சிப்புலாம் தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டான் என்பது எப்படி தெரியுது? இப்படி இருந்தவன் எப்படி இப்படி மாறினா, அதுதாங்க ரட்சிப்பு. எவனையும் மாற்றுகிறது தான் ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிப்படைய வேண்டுமானால் முதலாவது அவர்களுக்காக இடைவிடாமல் நினைத்து ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். ஆண்டவர் உங்களை என்னையும் கணக்கு கேட்பாருங்க, நிச்சயமாக கேட்பார். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்பான், டே எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, அடிச்சாகல எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ கொடுமையான நரகமாச்சே, என்னை நேசித்தது இவ்வளோ தானடா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடைசி நாளில் இருக்கிறோம். என்னால் முடிந்த மட்டும் அட்லீஸ்ட் நினச்சி நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது போதுமானது. அவர்கள் நிச்சயமாய் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது இடைவிடாமல் அவர்களை நினைக்க வேண்டும். எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அப்பெல்லாம் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், உறவினர்கள், பிள்ளைகள், ஆமீன் ஸ்தோத்திரம், எனக்கு அறிமுகமானவர்கள், என் அருகில் இருக்கிறவர்களுக்காக நான் இடைவிடாமல் நினைத்து ஜெபம் பண்ணணும். ஏன்? அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்த ஏற்கனவே திட்டம் வைத்திருக்கிறார். அவர்கள் அதை அறிந்து கொள்ளணும்னா முதல் அவர்களை நினைத்து ஜெபம் பண்ணோம். ரெண்டாவது வாஞ்சை இருக்க வேண்டும். வாசிங்களேன், அதே ரோமர் 1ஆம் அதிகாரத்தின் 10-11 வசனத்தை. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறபடினாலே என்று சொல்லி இங்கே பவுல் ரோமருக்கு கடிதம் எழுதுகிறார். ஸ்டார்டிங்கில் எழுதுகிறார். வாஞ்சை இருக்க வேண்டும். வாஞ்சை, ஆசை, இஷ்டம் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரப்பட வேண்டும். யாருங்க? நான் ஒரு அம்மா கிட்ட சொன்னேன், எஸ்ரம்மான்னு சொல்லி இங்கே ஒருத்தர் ஊழியம் செய்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் எங்கள் இடத்துல சில ஆலோசனைகள் கேட்பாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், ஏம்மா நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிங்களா? உண்மை. ஆனால் அந்த ஆத்துமாக்களை கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்காணிக்கணும். போய் பிடிச்சி போய் போட்டுட்டு போயிட்டேன்னு நினச்சிடாதீங்க. அது என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாதே. நீங்கள் ஆத்துமாவை சம்பாதித்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆத்துமா ஸ்திரப்படணும், நிலை நிற்கணும், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பின் மேன்மையை அடையணும், அடுத்தடுத்து ஆண்டவரை போல மாறணும் என்கிற வாஞ்சையும் தாகமும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். முதலாவது என்ன செய்யணும்? இடைவிடாமல் நினைத்து ஜெபிக்கணும். ரெண்டாவது அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். எப்படியும் இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் அடைந்து பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து வியாதியிலிருந்து சுகம் பெற்று ஆண்டவரை போல மாறணும், விசுவாசத்தில் ஸ்திரப்படணும், ஆமீன், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளணும், இவர்கள் தேவனோடு உறவாடணும் என்கிற வாஞ்சை இருக்க வேண்டும். முதல்ல நான் இருக்கணும். அதில் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஆவிக்குரிய வரங்களிலே ஸ்திரப்பட்டு நாம் இருக்கும்போது தான் அதை நாம் என்ன பண்ண முடியும்?
நாம் செயல்படுத்த முடியும். முதல், இடைவிடாமல் ஜெபிக்கிற வேண்டும், நினைத்து ஜெபிக்கணும். ரெண்டாவது, வாஞ்சை. எதுக்கு? அவர்கள் தேவனுக்குள் ஸ்திரப்படணும் என்கிற வாஞ்சையும் ஆசையும் இன்றைக்கு இருக்க வேண்டும். இது நிச்சயமாக ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. எல்லாரும் என்ன பண்ணுறோம்? அப்பா ஊழியம் பண்ண எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் சொல்லுகிறோம், எங்கே போனாலும் சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனால் நாம் இதை அறிந்திருக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி ப்ரேயரில் வந்ததுனால உங்களிடத்தில் நான் பேச ஆசையாக இருக்கிறேன். முதல்ல, இடைவிடாமல் ரட்சிக்கப்படாதவர்களை நினைத்து ஜெபிக்கணும். ரெண்டாவது, வாஞ்சை இருக்கணும். எப்படிப்பட்ட வாஞ்சைனா, நான் ஆறுதல் அடையும்படியான வாஞ்சை. சொல்கிறார் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு. பரவாயில்லப்பா, ஆண்டவர் இயேசுவை இவன் பிடித்து கொண்டான்பா, பரவாயில்லப்பா, குடிப்பழக்கத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டான்பா, பரவாயில்லப்பா, எப்படியோ தட்டி தடுமாறி விழுந்து எழுந்து வந்த இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கை நடத்துகிறான், குடும்பம் நடத்துகிறான் என்கிற ஆறுதல் யார் நிமித்தம்? எனக்குள் இருக்கிற விசுவாசம், அவருக்குள் இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நாம் ஆறுதல் அடையும்படிக்கு வாஞ்சையும் ஆசையும் என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை குறித்து இன்றைக்கு இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இதெல்லாம் ஆழமான கிறிஸ்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை தான் நினைக்கிறேன் நான். சில நேரங்களில் எனக்கு எதனா வார்த்தை கிடைக்குமான்னு நினச்சிருந்தா, சில நேரங்களில் செய்ய வேண்டியதை செய்தால் கிடைக்கிறது தானான வந்துடும். இன்றைக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம், நாம் செய்ய வேண்டும்னு ஆண்டவர் நினைக்கிற காரியம், ஆத்தும ஆதாயம் செய்யணும் என்கிற காரியத்தை தான் அவர் மிக வைரக்கமாய் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், லாசருவும் ஐஸ்வர்யவானும் மரித்து போனார்கள். அதில் ஐஸ்வர்யவான் நரகத்திலும் லாசரு பரலோகத்தின் ஆபிரகாம் மடியிலே இருந்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் அங்கே சொன்ன காரியம், நான் போகிறேன்னு சொல்லும்போது என்னாச்சு? அந்த ஐஸ்வர்யவான் சொன்னான், என்னுடைய சகோதரருக்கு சொல்ல நான் போகிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னார். ஆனால் தேவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறோமா? முதல்ல அவங்கள நினைக்கிறோமா? பேர் எழுத முடியலையா? தயவு செய்து உங்களுடைய உறவினரையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் திரும்பி போகும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. முதலாவது, அந்த இடைவிடாமல் அவர்களை குறித்து நினைத்து ஜெபிக்கணும். ரெண்டாவது, வாஞ்சை இருக்கணும். எப்படிப்பட்ட வாஞ்சை? அவர்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை நிமித்தம் நான் ஆறுதல் அடையும்படியான வாஞ்சை எனக்குள் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் 2 வாஞ்சை இருக்கணும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, ரோமர் 1:14 வாசிக்கலாமா? கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். மூன்றாவது காரியம், கடனாளியாய் நாம் இருக்கணும். எப்பா இப்போதான்பா கடனை முடித்து நிம்மதியாக இருக்கிற, கடனாளியாக இருக்கிறோன்னு சொல்கிறியே, கடனை நினைச்சாலே எனக்கு வயிறு கலக்குது, தலை சுற்றுது. ஏன்னா அந்த கடனில் நிமித்தம் இருக்கிற போராட்டங்கள் இருக்குது. ஆனால் நாம் எதற்கு கடனாளியாக இருக்கணும் என்று சொன்னால், கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளியாக இருக்கணும். என்ன கடனுங்க? கடன்னா என்னன்னா, எப்படியும் திரும்ப கொடுத்துடணும். என்னது இல்லை அது. கடன்னு சொன்னாலே எப்படியும் நான் என்ன செய்யணும்? திரும்ப கொடுத்துடணும். எப்படியும் இதை நான் செஞ்சிடணும். ஒருவனிடத்தில் 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 1000 ரூபாய் திரும்ப நான் கொடுத்தே ஆகணும். இப்போது நீங்களும் நானும் கடனாளியாக இருக்கணும்னு சொன்னால் எதுக்குன்னா, இன்றைக்கு எல்லா ஜாதிக்கும் எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று எண்ணம் எனக்குள்ளே உண்டாகணும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கிரேக்கரானாலும் சரி, யூதரானாலும் சரி, மற்ற அந்நியரானாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, பைத்தியக்காரனாக இருந்தாலும் சரி, நான் எப்படியும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்கிற கடனாளியாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கடனாளியா, எதற்கு கடனாளியா? சுவிசேஷத்தின் நிமித்தம் எப்படியாவது இவருக்கு நான் சொல்லியே தீரணும். எப்படி ஆகிலும் இயேசு நேசிக்கிறாருனாலும் சொல்லி ஆகணும்.
சொல்ல முடியலையா? எப்படி ஆகிலும் ட்ராக்ஸை கொடுத்து ஐயா இதை படிங்கனாவது சொல்லிட்டு ஓடிடணும். என்ன பண்ணோம்? எதையாகிலும் எப்படியாகிலும் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் என்கிற எண்ணம் இன்றைக்கு நமக்குள் வரணும். கடனாளியாக இருந்தால் தான் எப்படியும் திரும்ப கொடுக்க முடியும். கடனாளியாக இருந்தால் தான் சாவறதுக்குள்ளே எப்படியும் சொல்ல முடியும். இன்றைக்கு சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் கடனாளியாக இருக்கணும், அறிவிக்க வேண்டும். யாருக்காக இருந்தாலும், அது போலீஸாக இருந்தாலும் சரி, ஜட்ஜாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்களும் நானும் சொல்ல கடனாளியாக இருக்கணும். ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள் இருக்குமானால் நம்மை அறியாமலே இவங்களுக்கு எப்படியாகிலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தே ஆட்டமாக வந்துடும். கடனாளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, நாம் கடனாளியாக இருக்கணும். எப்படியாகிலும் நான் இவர்களுக்கு அறிவித்தே தீரணும். இந்த நல்லூர் முழுவதும் ஆண்டவரை பற்றி சொல்லியாச்சு, ட்ராக்ஸ் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த நல்லூரில் ஒரு எதிர்ப்பு கூட நான் பார்க்கல. உண்மையாக சொல்கிறேன், ஒரு எதிர்ப்பு கூட பார்க்கல. அவ்வளோ தங்கமாக இருக்கிறாங்க. வாங்கி வாங்கி போனதுக்கப்புறம் கீழ்ச்சி உள்ளே போட்டுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. சொல்லிட்டோம், நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இங்கே இவ்வளோ சபைகள் இருக்குது சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க கல்லாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் நினச்சி ஜெபம் பண்ணணும், அதுக்கு தான் வாஞ்சை இருக்கணும், அதுக்கு தான் நான் கடனாளியாக இருக்கணும். எப்படி ஆகிலும் தேவனை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்கிற கடனாளியாக. எதுக்கு? சுவிசேஷத்தை நிமித்தம் நான் கடனாளியாக இருக்கணும், எப்படியாவது சொல்லணும். 4 ரோமர் 1:16. ரோமர், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். 4 வெட்கப்படாதவனாக இருக்க வேண்டும். எதற்குங்க? சுவிசேஷத்தின் நிமித்தம் வெட்கப்படாதவனாக இருக்கணும். சுவிசேஷத்தின் நிமித்தம் அதை சொல்லுவதற்கு வெட்கப்படாதவனாக இருக்கணும். வெட்கப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் அதை ரொம்ப சீப்பாக நினைக்கிறோம். சில நேரங்களில் நாமே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸ் ஆட கூப்பிட்டு போயிடுவாங்க, இழுத்துட்டு போயிடுவாங்க பசங்க. நான் என்ன பண்ணுவேன்? வெட்கப்படுவேன். டே வேணாடா, எனக்கு பிடிக்காது, எனக்கு ஆட வராது. அதை மேன்மையாக என்றவன் என்ன பண்ணுவான்? போய் டான்ஸ் என்ன பண்ணுவான்? இஷ்டமாக ஆடி யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் வெட்கப்படாமல் ஆடுவேன். ஏன்னா அவனுக்கு அது பிரியம், அவனுக்கு அது பிரியமாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான்? யார் முன்னாடி வெட்கப்படாமல் என்ன பண்ணுறான்? பண்ணிடுறான். ஆனால் எனக்கு டான்ஸ் வராது, எனக்கு டான்ஸ் பிடிக்காது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்? நான் ஆட வரமாட்டேன்னு வெட்கப்படுறோம். இன்றைக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படுவோமே ஆனால் அந்த ரட்சிப்பின் மேன்மையை நாம் மிகவும் சொற்பமாய் எண்ணுகிறோம் என்று அர்த்தம். அதை மகிமையாய் நினைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வெட்கப்படவே மாட்டான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணத்தை குறித்தும் அவர் நமக்காக செய்த சகல காரியங்களையும் மேன்மைப்படுத்துவோமே ஆனால் நாம் என்ன செய்ய முடியும்? வெட்கப்படாமல் சுவிசேஷம் சொல்ல முடியும். வெட்கப்பட்டுட்டே சொல்லுவோமே ஆனால் அதை என்ன பண்ணுவான்? அவனே என்ன பண்ணுவான்? அதை ஒன்றுமே நினைக்க மாட்டான், இதில் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லைன்னு நினைப்பான். ஆனால் வெட்கப்படாமல் நாம் சொல்லுவோமே ஆனால் அது எதுவாக இருக்குமானால் அது ரட்சிக்கப்படுகிறவனுக்கு தேவ பலனாக இருக்கும். எதுங்க? நான் வெட்கப்படாமல் சுவிசேஷம் சொல்லுவது ரட்சிக்கப்படுகிறவனுக்கு தேவ பலனாக இருக்கிறதாமேங்க. அல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் முதலாவது இடைவிடாமல் நினைத்து ஜெபிக்கணும், 2வது வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கணும், 3வது கடனாளியாக இருக்கணும், சுவிசேஷத்தின் நிமித்தம் கடனாளியாக இருக்கணும், 4 வெட்கப்படாதவனாய் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு வெட்கப்படாதவனாய் இருக்கணும், வெட்கப்படாத ஊழியக்காரனாய் நிற்கணும்னர். மார்க்கு சுவிசேஷம் 8:38 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நல்லா வாசிங்க பார்க்கலாம், எடுத்தவங்க. மார்க்கு 8ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனம். ஆதலால் ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய்
பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் மத்தியிலே மகத்துவமுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்லுவதற்கு வெட்கப்படுவோமே, ஆனால் அவருடைய மகிமை பொருந்தின தூதரோடு வரும்போது நம்மை குறித்து சொல்லுவதற்கு வெட்கப்படுவாருங்க. தெரியுமா? வெட்கப்படுவார். இவன் என்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் சகித்தான், இவன் எனக்காக தெரு தெருவாய் போய் சுவிசேஷத்தை சொன்னான், இவன் எனக்காக அடிப்பட்டான் மிதிப்பட்டான், ஆனாலும் இவன் எனக்காக வைராக்கியமாக நின்றான் என்கிற வார்த்தை என்ன செய்யப்படும்? அங்கே சொல்ல வேண்டும். மகிமையாக நம்ம பற்றி ஆண்டவர் பிதாவினிடத்தில் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஆனால் இவனா ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க சொல்லி பார்த்துறீங்களா? இந்த காலை வேளையில் நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வெட்கப்படாதவனாக இருக்கணும். தயவு செய்து வெட்கப்படாதீங்க. எதை குறித்து வேணால் வெட்கப்படுங்க, சுவிசேஷத்தை குறித்து மாத்திரம் வெட்கப்படாதீங்க. ஏன்னா இந்த பொல்லாத விபச்சாரம் நிறைந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுவதை குறித்து ஒருபோதும் வெட்கப்படாதீங்க. சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதவனாய் நாம் இருக்கும்போது தேவனும் அவருடைய பிதாவின் முன்னிலையில் நம்மை குறித்து வெளிப்படுத்த வெட்கப்படாமல் நம்மை குறித்து என்ன செய்வார்? மகிமையான காரியங்களை நாம் பிதாவின் முன்பாக அறிக்கை செய்வார். இந்த காலை வேளை நாம் சுவிசேஷத்தின் நிமித்தம் வெட்கப்படாதவனாக இருக்க வேண்டும். 5 ரோமர் 1:18 நாம் வாசிச்சோன்னு சொன்னால், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு சொல் 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 என்று உள்ளுக்குள்ளே தோன்றும். ஆவியானவர் நீ சொல்லுன்னு சொல்லுவார். ஆனால் நாமோ அதை என்ன பண்ணுவோம்? அடக்கி வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் அடக்கி வச்சிருக்கிறீங்க? நான் அடக்கி வச்சிருக்கிறேன். நானே உண்மையை சொல்லிடுறேன். ஆண்டவரே இவங்ககிட்ட சொல்லாமா வேணாமா? சொல்லுன்னு சொன்னால் கூட என்ன பண்ணுவேன்? அடக்கிடுவேன். ஏன்னா பயம் ஒரு சைடு, வெட்கம் ஒரு சைடு, இவருக்கு இன்னொருத்தர் சொல்லுவாருங்கிற ஒரு எண்ணம் ஒரு சைடு நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவைகளை அவர்கள் அறிய முடியாது. கேள்விப்படாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? தெரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? இன்றைக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிற தேவன், வெளிப்படுத்தி இருக்கிற தேவனாக இருந்தாலும் கூட சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவது, இடைவிடாமல் அவர்களை நினைக்க வேண்டும். அவர்கள் மேலே வாஞ்சையாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கடனாளியாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் நிமித்தம் வெட்கப்படாதவனாய் நான் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அநியாயத்தினாலும் அவபக்தியினாலும் அடக்கி வைக்கக்கூடாது. பாருங்கள், முதல் அவபக்தி அப்படின்னா தேவனிடத்தில் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்ற அர்த்தம். சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு ஒரு சின்ன ஒரு மீனிங் கொடுப்போன்னு சொன்னால், அவனுடைய பக்தி அவபக்தியாக இருக்கிறபடினாலே என்ன செய்ய முடியாது? சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. மாறாக அடக்கி வைத்து கொள்ளுகிறான். இன்றைக்கு அவபக்தி நமக்குள்ளே இருக்குமானால் நாம் அடக்கி வைப்போம், அல்லது அநியாயம் இருக்குமானால் அடக்கி வைப்போம். அதை பெரிதாக எண்ணாமல் போனால் அடக்கி வைப்போம். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் அடக்கி வைக்காமல் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஏசாயா 5:8 நம்ம வாசித்து நம்ம ஜெபத்துக்கு நேராக திரும்புவோமாக. ஏசாயா 5, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோடே வீடை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுங்க, நான் மட்டும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தா போதுங்க, நான் மாத்திரம் தேவனுடைய ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்தால் மட்டும் போதுங்கன்னு சொல்லி நான் இருந்துட்டேன்னு சொன்னால்
எனக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்பா என்னப்பா இந்த ஆண்டவர் இப்படியாப்பட்டவராக இருக்கிறாருன்னு கேட்டால், இல்லை, உங்களை மாதிரி பிறரும் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய ரட்சிப்பின் மேன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆன போதிலும் நீங்களும் நானும் இடைவிடாமல் ஜெபித்து அவர்களை குறித்த வாஞ்சையோடு இருந்து, கடனாளியாக இருந்து, சுவிசேஷத்தை அறிவிக்க வெட்கப்படாதவனாக இருந்து அதை அடக்கி வைக்காமல் இருப்பேனே ஆனால் தேவனுடைய சகல காரியங்களும் யாருக்கு வெளிப்படும், அவ்விசுவாசிகள், தேவனை அறியாதவர்கள் அதை அறிந்து கொண்டு அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கும். இந்த கடைசி நாட்களில் எழுப்புதல் வருவதற்கு அது மிக மிக அவசியமானதொன்றாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கும்படி வந்திருக்கிற நாம் முதலாவது இந்த காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு தேவை பெருசாக இருக்குதுன்னு நம்ம நினச்சோன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு மிகவும் வருத்தப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காரியத்தை நாம் செய்யும்போது தேவனை குறித்த வெளிப்பாடுகளை அநேகர் அறிந்து கொள்ள முடியும். அது நிமித்தம் அவர் ரட்சிக்கப்பட முடியும். அது அவர்களுக்கு தேவ பலனாக இருக்கும் என்பதை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரை குறித்த அறிவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் முதலாவது இன்று எனக்குள்ளே வரணும். இங்கே இருக்கிற நமக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அவர்களை குறித்து நினைக்கிறோமா? அவர்கள் மேலே வாஞ்சியாக இருக்கிறோமா? அவர்களுக்கு கடனாளியாக இருக்கிறோமா? அல்லது வெட்கப்படாதவனாக இருக்கிறோமா? அல்லது அடக்கி வைக்கிறவனாக இருக்கிறோமா? இந்த சத்தியத்தை நாம் வெளிப்படுத்த தேவன் சித்தமாக இருக்கிறபடினால், வெளிப்படுத்த நம்மை நியமித்து வைத்திருக்கிறபடினால், தடவியாகிலும் பிறர் தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறபடினால், இதையெல்லாம் நாம் ஒருபோதும் செய்ய மறவாமல் இருக்கும்படி நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பாரத்தோடு. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை குறித்த அறிகிற அறிவை நீர் அநேகருக்குள்ளே வைத்திருக்கிறீரே, அதை வெளிப்படுத்தி இருக்கிறீரே. ஆன போதிலும் நாங்கள் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் நினைத்து ஜெபிக்கிற மேன்மை எங்களுக்கு நீர் இன்னும் தரும்படி ஜெபிக்கிறோம். அவர்களை குறித்த வாஞ்சை எங்களுக்குள்ளே இருக்கட்டும். அவர்கள் உறுதியாய் ஸ்திரப்படணும். அவர்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அவர்கள் இன்னும் தேவனோடு நிலைத்திருக்கணும் என்கிற வாஞ்சை எனக்குள்ளே வரணும். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது நான் தானே என்கிற கடனாளியாய், நான் கடனாளி என்கிற எண்ணம் எனக்குள்ளே உண்டாகட்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வெட்கப்படாதபடிக்கு என் தேவன் உம்முடைய சுவிசேஷத்தை மேன்மையாய் நினைக்கிற பாக்கியத்தை எனக்கு தாங்கப்பா. நான் ஒருபோதும் அவபக்தியினாலோ ஆண்டவரே அநியாயத்தினாலோ நான் உம்முடைய சுவிசேஷத்தை அடக்கி வைக்காதபடி ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் மேன்மையை இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை நிலைநிற்க செய்யுங்க. எங்கள் உறவினர்களை ரட்சியுங்க, எங்கள் நண்பர்களை ரட்சியுங்க, இந்த நல்லூர் பட்டணத்தை ரட்சியுங்க, எங்களுக்கு அறிமுகமானவர்களை ரட்சியுங்க என்று சொல்லி நினைத்து ஜெபிக்கிற ஜெபம் எங்கள் வாழ்க்கையிலே அதிகமாகும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தி நடத்துங்க. உமக்கு சித்தமான பாதையிலே நாள்தோறும் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.